friends, welcome back to Good Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவும் டிஃபரண்டான ஸ்டஃப்ட் பால் கொழுக்கட்டை தான் பார்க்க போறோம். இது ரொம்பவும் ஸ்வீட்டாவும் டேஸ்டாவும் இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். கொழுக்கட்டைக்கு உள்ள வைக்கிற ஸ்டஃப்க்கு கடலை பருப்பு வச்சு தான் நம்ம பூரணம் செய்ய போறோம். அதுக்கு 1/2 கப் கடலை பருப்பு, அதுல தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா கழுவியாச்சு. இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை மாவு பிசையறதுக்கு கொதிக்கிற தண்ணியை வச்சுதான் மாவு பிசையணும். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த தண்ணிய ஃபுல்லாவே நம்ம சேர்க்க போறதெல்லாம் இல்ல, தேவைக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் பச்சரிசி மாவு, வறுத்த மாவு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொதிக்க வச்ச தண்ணி நல்லா சூடாவே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையிலேயும் ஒட்டக்கூடாது, சாஃப்டாவும் இருக்கணும். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு எனக்கு 1.25 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இந்த மாவு 50 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சுக்கோங்க. கடலை பருப்பு நல்லா ஊறிடுச்சு, அது குக்கருக்கு மாத்திக்கலாம். பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா வெந்துடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடயே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல 1/4 டீஸ்பூன் நெய், 1/2 கப் துருவின தேங்காவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. பூர்ண இனிப்புக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். 3/4 கப் வெல்லம். இல்ல தூசியெல்லாம் இருக்கிறனால இதை நம்ம வடிகட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் தண்ணியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு, இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டின வெள்ளை கரைசல். இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. கடலை பருப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச கடலை பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் தண்ணியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. வறுத்து வச்ச தேங்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டி ஆகட்டும். கொஞ்சம் கெட்டியாயிருக்கு, மூடி வச்சுக்கலாம். இல்லைன்னா நல்லா கொதிக்கும் போது மேல தெரிக்கும். இந்த மாதிரி கெட்டியானதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறி வரும்போது கரெக்டான பக்குவத்துல இருக்கும். பூரணம் நல்லா ஆறிடுச்சு, நம்ம கொழுக்கட்டை செஞ்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. பால் மாதிரி உருட்டிட்டு நான் செய்யற மாதிரி செஞ்சுக்கோங்க. பூரணத்துல இருந்தும் இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. அந்த மாவுக்குள்ள வச்சு ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிக்கலாம். விரிசல் எதுவும் இல்லாம நல்லா உருட்டிக்கோங்க. பால் மாதிரியும் உருட்டி இருக்கேன். இன்னொரு மாடலா இந்த மாதிரி தட்டையாவும் செஞ்சிருக்கேன். எல்லா மாவையும் உருட்டியாச்சு. இத வேக வச்சுட்டு நம்ம பால்ல சேர்த்துக்கலாம். உள்ள பூரணம் வச்சிருக்கனால அப்படியே பால்ல சேர்த்துட்டா நல்லா கொதிக்கும் போது உள்ள இருந்து பூரணம் எல்லாமே வெளியே வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் வேக வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு. ஒரு பேன்ல 1 கப் பால் நல்லா சூடாகட்டும். பால் கொழுக்கட்டைக்கு பால் கொஞ்சம் திக்கா இருக்கணும். அதனால 1 டீஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பால் நல்லா சூடாயிடுச்சு. இதுல நம்ம 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பால், செகண்ட் பாலையும் சேர்த்து 1 கப் பால் எடுத்துக்கோங்க. 3/4 கப் ஒயிட் சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிடுச்சு. வேக வச்ச கொழுக்கட்டைய ஒன்னொன்னா சேர்த்துக்கோங்க. லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வேகட்டும். அரிசி மாவு தண்ணியை வச்சு கரைச்சி வச்சிருந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் கெட்டி ஆகும். பால் கெட்டி ஆயிடுச்சு. ஸ்வீட்டான ஸ்டஃப்ட் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.